வெல்கம் டு அம்பீஸ் கிச்சன். அம்பீஸ் கிச்சனில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மசாலா டீ. ஸோ சுவையான மசாலா டீ எப்படி போடலான்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, லவங்கம், ஏலக்காய், சிறு துளி பட்டை, அதுக்கப்புறம் பெப்பர் எடுத்துக்கோங்க, டீ தூள் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் நம்ம சுவைக்கேற்ற சர்க்கரை சேர்த்துக்கலாம். டீக்கு கொஞ்சம் சர்க்கரை தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எப்பொழுதும் போடுறதை விட ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் என்றைக்கும் கொஞ்சம் தண்ணியாக தான் டீ போடுவேன். ஸோ அரை டம்ளர், நான் இப்போ 2 பேத்துக்கு போட போகிறேன். ஸோ அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நம்ம தேவையான அந்த மசாலா பொருட்களெல்லாம் நல்லா நசுக்கிக்க போகிறோம். அந்த மாதிரி தட்டி போட்டால் தான் உங்களுக்கு அதோடைய சுவை நல்லா இறங்கும். அதுவும் கிராம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நசுக்கி போட்டால் தான் அதோடைய ஃப்ளேவர் டீயில் அட்டகாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ டீ தூள் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நான் யூஸ்வலாக எங்கேயாச்சும் ஹில் ஸ்டேஷன் போனால் அங்கேருந்தே பல்காக வாங்கிட்டு வந்துடுறது. ஏன்னா இங்கே இருக்கிற டீயை விட அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கு, ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ நான் அந்த டீ டிகாஷன் எடுத்துக்கிட்டேன். என்றைக்குமே இஞ்சி பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா இந்த மாதிரி துருவி ஃபைனாக நசுக்கியும் போடலாம். இந்த மாதிரி துருவி போட்டிங்கன்னா அதோடைய காரம் இன்னும் நல்லா தூக்கலாகவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. ஸோ இப்போ நாம் அதெல்லாம் கொதிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு, இப்போ 2 பேத்துக்கு நான் டீ வைக்கிறேன்னா அரை டம்ளர் தண்ணி, 1.5 டம்ளர் பால் ஊற்றியிருக்கேன் நான். ஸோ 2 பேத்துக்கு டீ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ கடைசி அது கொதித்து வந்ததுக்கப்புறம் சிறிதளவு புதினா. இன்றைக்கி நான் புதினா போட்டிருக்கேன். இதில் நீங்கள் வேணும்னா துளசி இலைகள் சேர்த்தா கூட ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ டீ நல்ல சுவையாக ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சிருச்சு. இப்போது வடிகட்டி நம்ம அதை சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு தடவை டீ போட்டு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாருமே இன்னொரு தடவை போடுன்னு கேட்பாங்க. Thank you.